இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 புள்ளி சிக்கு கோலங்க. 5 புள்ளி நேர் புள்ளி இடுக்கு புள்ளி 3 முடியணுங்க. இந்த கோலம் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்குங்க. வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த 4 புள்ளி கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம். கீழே இந்த கோடு கீழே 3 புள்ளி நிற்குங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ நம்ம இது உள்ள முக்கோண ஷேப் தாங்க வரைய போகிறோம். இப்போ நம்ம முக்கோண ஷேப் வரைஞ்சிட்டுங்க. முக்கோண ஷேப் வரைஞ்சிட்டு கீழே வந்து 3 புள்ளி நிற்கு பார்த்தீங்களா, அதை சென்டர் புள்ளி கணக்கு வச்சுன்னு முக்கோணத்தில் உள்ள 4 புள்ளி அதில் சென்டர் 2 புள்ளி கணக்கு வச்சுன்னு வி ஷேப் வரைஞ்சிக்கலாம். 3 பக்கமுமே இதே மாதிரியே தாங்க வரையணும். இப்போ வரைஞ்சிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. அப்படியே கிராஸாக ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தாங்க இதில். இப்போ நம்ம முக்கோணம் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதில் 3 புள்ளி இருக்கா, அதை வச்சு ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கலாங்க. இந்த 2 புள்ளி கீழே வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த 2 புள்ளி கீழே ஒரு கோடு, 3 பக்கமுமே இந்த 2 புள்ளி கீழே ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து பா ஷேப் மாதிரியே கொஞ்சம் அகலமாக போட்டுக்கலாம் 3 பக்கமுமே. போட்டு முடிச்சிட்டோமா, இப்போ வளைச்சி எடுத்துன்னு வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பக்கமாக இதில் முக்கோணத்தை உள்ள வளைச்சி இதில் எடுத்துன்னு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, சிம்பிளான ஈஸியான சிக்கு கோலம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.